நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில வந்து நம்ம பிருந்தா வந்து அதிரடியா எல்லாருமே சேர்ந்து தொட்டிக்குள்ளேருந்து தூக்கி காப்பாத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம மாறன் வந்து. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பா, வீட்டை விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டா, நல்லா தேடுங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வீட்டுக்கு வெளியிலேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேடுறாங்க, ஆனால் தண்ணி தொட்டிக்குள்ளே மட்டும் யாருமே தேடிடக்கூடாது, அப்படி கண்டுபிடிச்சாலும் அவள் செத்த பிறகு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து தற்செயலாக வந்து மாடி பக்கம் அப்படியே நடந்து வராங்க. அந்த தண்ணி டேங்கில் இருந்து தானே வீட்டுக்கு வந்து எல்லா பைப் கனெக்ஷனும் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி டேங்கு அந்த பைப் இருக்குல்ல, அது வந்து உடஞ்சி தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கீழே ஒரு இடத்துல லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா இங்கிட்டு மேலே ஒரு இடத்துல லீக் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. நேற்று கூட நம்ம இந்த பக்கம் வந்தோம், அடிக்கடி வந்தோம், அப்போ வந்து இந்த பைப்பு நல்லா தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பைப்பு வந்து தண்ணி லீக் ஆகிடுச்சுன்னா எப்படி லீக் ஆகும்? ஒன்று யாராவது இடித்து தான் இதை உடச்சிருக்கணும். பைப்பு வந்து லீக் ஆன மாதிரி தெரியலை, உடஞ்ச மாதிரி தான் தெரியுது. யார் இந்த பைப்பை உடச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ ஒன்று மாடியில் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மாறனும் தற்செயலாக அந்த பக்கத்தில் இருந்து மெதுவாக ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. மாடியில் திருப்பி ஒரு பக்கம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடிக்கு வராங்க. வந்தவொடனே வீரா வந்து கூப்பிட்றாங்க, ஏய் மாறா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாரு இந்த பைப் வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பைப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை இது வந்து நேற்று வந்து பார்த்தேன் உடையாமல் இருந்துச்சு, இன்றைக்கி உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் நேற்று உடையாமல் இருக்கலாம், இன்றைக்கி உடஞ்சிருக்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாறா எனக்காக வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, தயவுசெய்து வந்து இந்த தண்ணி டேங்க்குள்ளே மட்டும் போய் தேடி பார்க்குறியா? எனக்கு வந்து எனக்கு சந்தேகமாகவே இருக்குது, எனக்கு வந்து பிருந்தா வந்து உள்ளே இருப்பாளோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அப்படியே ஏறி பார்க்காங்க. உள்ளே திறந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க வந்து மயங்கிட்டாங்க. அந்த பிருந்தா இருக்காங்கள, அந்த தண்ணியில் வந்து மயங்கி மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை திறந்து பார்க்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம பிருந்தாவோட கையை காலை எல்லாருமே கட்டி போட்டிருந்தாங்கள்ல, அதனால் வந்து அவங்களுக்கு அதை எடுக்க ட்ரை பண்ணி அந்த கை காலில் எல்லாம் புண்ணாகி அவங்களுக்கு வந்து பிளட்டு வர ஆரம்பிச்சிருது. அந்த பிளட்டு வந்து தண்ணியில் கலந்து அது வந்து தண்ணியை வந்து சிகப்பு கலரில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஏய் பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தண்ணி டேங்க்குள்ளேயே வந்து நம்ம மாறன் வந்து குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே நம்ம இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களா, விஜய் இருக்காங்களா, அவங்க வந்து ஐயையோ மாறன் கண்டுபிடிச்சிட்டானே, எப்படியாவது வந்து அவளோட கதையை முடிச்சலான்னு பார்த்தா காப்பாற்றிடுவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியிலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு வீராவுக்கு வந்து தெரிஞ்சிருது, மாறன் வந்து உள்ளே போனோம்னேயுமே உள்ளே தான் பிருந்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா கார்த்தி ராகவன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல கத்தி கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எல்லாருமே ஒடியாந்துடுறாங்க. கீழே இருந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிருந்தாவை வந்து மேலே தூக்கி விடுறாங்க. மேலே இருந்து இது கார்த்தி, அதுக்கடுத்து நம்ம ராகவன் எல்லாருமே பிருந்தா வாங்கிடுறாங்க. பிருந்தாவை தூக்கி கொண்டு வந்து கீழே வச்சுட்டு பிருந்தா எந்திரிடி எந்திரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல மயங்கி போய் கிடக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து எல்லாருமே ஒரு பக்கமாக நின்று கை காலெல்லாம் அந்த ஹீட்டுக்கு தடவுவாங்கள்ல, அது மாதிரி ரோசிக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து டாக்டர்கிட்ட பார்க்கணும், உடனே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, இவங்க மேலே பழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிரூபிக்கிறதுக்காக, பார்த்தீங்களே அவள் எப்படியோ தண்ணி டேங்குள்ளே போய் விழுந்து கிடக்கா, அதுக்காக வந்து நான் தான் கடத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் எனக்கு என்னமோ வந்து இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்கணும், நீ இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து வள்ளி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மாறனுக்கும் வீராவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இது வந்து விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி வா விஜய், இனிமேல் வந்து நீ வீட்டை விட்டு வெளியிலலாம் போகக்கூடாது, யாரோ பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கிட்டு பிருந்தாவை வந்து காப்பாற்றிடுறாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய குடிச்சிருக்காங்க, அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அவங்களே ஒரு பக்கம் காப்பாற்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.